தமிழ் சினிமாவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக டாப் ஹீரோயின்களில் ஒருவராக ஜொலித்து வருபவர் நடிகை த்ரிஷா. ஆனால் கடந்த சில வாரங்களாக அவர் பெயர் பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது. நடிகர் விஜயிடமிருந்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்ட சில நாட்களிலேயே த்ரிஷாவும் விஜயும் ஜோடியாக ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்தது பெரிய பேசுபொருளானது. அதன் பிறகு திரைத்துறையிலும் ரசிகர்களிடையிலும் த்ரிஷாவுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகரித்துள்ளன. ஆனால் இத்தனை சர்ச்சைகளையும் அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறார். பொதுவாக நடிகைகள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஹீரோயினாகவே தொடர்ந்து நிலைத்திருப்பது மிகவும் அபூர்வம். அந்த அபூர்வ சாதனையை செய்தவர்களில் ஒருவர்தான் த்ரிஷா. கடந்த வருடத்தில் மட்டும் அவர் நடித்த தக் லைஃப், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 3 படங்கள் வெளியானது. 3ம் சுமார் வரவேற்பை பெற்றாலும் அவர் தொடர்ந்து பிஸியாகவே இருக்கிறார். அடுத்ததாக சூர்யாவுக்கு ஜோடியாக கருப்பு என்ற படத்தில் நடித்திருக்கிறார். அந்த படம் இன்னும் சில மாதங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர தெலுங்கிலும் சில புதிய படங்களில் அவர் கமிட் ஆகியிருக்கிறார். இப்படி கரியர் பிஸியாக இருக்கும் சூழலில் அவரது பெயர் தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனுவில் தனது கணவருக்கும் இன்னொரு நடிகைக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறது, தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரும் ஆதாரங்களும் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியானன. இதையடுத்து பலரும் அந்த நடிகை த்ரிஷாதான் என்று ஆரூடம் பேசத் தொடங்கினார்கள். ஆனால் உறுதியான தகவல் எதுவும் இல்லாததால் பலரும் அதை வெளிப்படையாக பேசாமல் இருந்தனர். ஆனால் திடீரென்று விஜயுடன் ஒரே கலர் டோனில் உடை அணிந்து ஒரே காரில் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட த்ரிஷா அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். மணமக்களை வாழ்த்தி விஜயுடன் சேர்ந்து புகைப்படங்களுக்கும் போஸ் கொடுத்தார். இதுவே பெரிய விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதையடுத்து விஜய் ரசிகர்கள் பலரும் த்ரிஷாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கு மேலாக திரைத்துறையிலிருந்தும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதலில் நடிகர் சமுத்திரகனி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து இயக்குனரும் நடிகருமான பார்த்திபனின் குந்தவை ஸ்டேட்மெண்ட் சமூக வலைதளங்களில் வைரலானது. அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராமில் பதிவு வெளியிட்டார். பின்னர் பார்த்திபனும் சில வீடியோக்களை வெளியிட்டதால் விஜய் த்ரிஷா சங்கீதா விவாதம் த்ரிஷா பார்த்திபன் பிரச்சனையாகவும் மாறியது. தற்போது அந்த விவாதம் கொஞ்சம் அமைதியாகியுள்ளது. இந்நிலையில் பொன்னியின் செல்வன் பட ப்ரமோஷன் நேரத்தில் த்ரிஷா அளித்த பேட்டி வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் மீண்டும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த பேட்டியில் அவர், நான் எந்த காதல் ஜோடியையும் பிரித்ததே இல்லை, அதற்காக நான் நல்ல பெண் அல்ல, மற்றவர்களின் காதல் விஷயங்களில் எனக்கு அதிக கவனம் இல்லை, ஆனால் சிலரின் காதலை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று கூறியிருந்தார். மேலும் நடிகர் ரவி மோகனின் காதல் நிறைவேறுவதற்கு தானும் ஒரு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.